கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு 23:14 வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். பாருங்க, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காகவே ஒன்றை குறித்து வைத்திருக்கிறார். அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரே வாக்குத்தத்தம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதங்கள் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்குன்னு தனித்தனியாக அவன் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கென்று தேவன் என்ன செய்கிறார்? அவர் மனதில் நியமித்து சில காரியங்களை குறித்து வைக்கிறார். அமேன். அந்த குறித்த காரியத்தை என்ன செய்வாராம்? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளில். அமேன். நமக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டோமானால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை தேவன் தான் என்ன செய்கிறார்னா அழைக்கிறார். அழைத்து உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஈசாக்கை வாக்கு பண்ணுகிறார். அப்போ ஆபிரகாமுக்குன்னு கொடுக்கறதுக்காக ஒரு பிள்ளையை தேவன் முன்குறிக்கிறார். ஈசாக்குன்ற பிள்ளையை முன்குறித்து நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, உன் கர்ப்ப பிறப்பாகிய மகனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அமேன். அந்த குறித்திருக்கிறத என்ன செய்கிறார்னா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்துட்டாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் குறித்திருந்ததுக்கு வெயிட் பண்ணாமல் அவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. இன்றைக்கி நம்ம கூட அதை தான் செய்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இதை நான் உனக்கு கொடுப்பேன், இதை நான் உனக்கு செய்வேன், இந்த காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியம் நம்ம நினைத்த ரீதியில் நினைத்த காலகட்டத்துக்குள்ளே அது நிறைவேறாததை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடுறோம்னா, அந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காக என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு வீடு கொடுப்பேன், உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து சொல்லியிருப்பார். ஆனால் அந்த காரியத்துக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாமல் அவசரப்பட்டு, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அவர் தான் எனக்கு அதை செய்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுய முயற்சிகளில் அவசரப்பட்டு இறங்கி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி நம்மள்கிட்ட சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் தான் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும்போதே, ஒரு காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போதே, ஆண்டவர் அதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து வைத்து தான் உங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா அதை உங்களுக்கு வாக்காகவே கொடுக்குறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் கரத்திலிருந்து அதை நிறைவேற நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவருடைய அந்த நேரத்துக்காகவும் அவருடைய சமயத்துக்காகவும் அவர் எப்படி நிறைவேற்றப் போகிறார் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதற்காகவும் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணணும், அவசரப்பட்டுறக்கூடாது. அதாவது அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு, உங்களுக்கு குறித்திருக்கிற அந்த காரியத்தை அவர் தான் நிறைவேற்றணுமே ஒழிய, நம்ம அதை நிறைவேற்ற பிரயாசப்பட்டு ஓடும் பொழுது அது எப்படி மாறிடும்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாருன்னா அவசரப்பட்டு ஈசாக்கை பெற்றுக்கொள்ளாமல் ஆகாரோடு இணைந்து இஸ்மவேலை பெற்றுக்கொண்டார். அது ஒரு அவசரமாக எடுத்த ஒரு முடிவு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தார், சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தான் அவர் ஈசாக்கை கொடுப்பேன்னு சொல்லி அவர் மனதில் இருந்தது. ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, என்னுடைய கர்ப்ப பிறப்பு தான் சுதந்திரவாளின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆக ஆக அவர் அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டாருன்னா, என்னுடைய கர்ப்ப பிறப்பு தானே சுதந்திரவாளின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஆகாரோடு இணைந்து ஒரு பிள்ளையை பெற்று விட்டார். ஆனால் அந்த பிள்ளை கர்த்தருக்கு சித்தமானது இல்லை. அதனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும்போது அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? ஓடிவிடாதீர்கள். நீங்கள் அவசரப்பட்டுறாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு நீங்கள் அவருக்கு காத்திருக்கும்போது அந்த ஏற்ற காலம், அவர் குறித்த காலம், உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு ஒரு குறித்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலம் வரும்போது அது தீவிரமாய் உங்கள் வாழ்க்கையில் அவரை நிறைவேற்றுவார். அவருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஆண்டவரை சப்போ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் குறித்து வைத்திருக்கிறதை குறித்த காலத்தில் நீரே தீவிரமாய் நிறைவேற்றி உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.